இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரி உளுந்து சாகுபடியில் இயந்திரமயமாக்குதல் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறையின் பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள் தரும் தகவல்கள். மானாவாரி உளுந்தில் இயந்திரமயமாக்குதல் அதை பற்றி தான் உங்ககிட்ட இப்போ நான் பேச போகிறேன். இப்போது பயிர் வகை பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு முக்கிய உணவு பயிராகும். இது ஏன் முக்கியமாக இருக்குனாக்கா, மனிதனுக்கு தேவைப்படுகிற இந்த புரோட்டீன்ன்ற சத்து அதிகமாக இந்த பயிர் வகை பயிர்கள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து, விட்டமின்ஸு, மினரல்ஸ் எல்லாமே அதிகளவு இருக்கிறதுனால இது ஒரு முக்கிய உணவு பயிராக இருக்குது. இதை என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஏழைகளின் மாமிச உணவுன்றாங்க. ஏன்னா இது நிறைய புரோட்டீன் கொடுக்கறதுனால ஏழைகளின் மாமிச உணவு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பயிர் பார்த்திங்கனாக்கா, இந்தியாவில் சுமார் 3,57,00,000 ஹெக்டரில் சாகுபடி செஞ்சு 22.42 லட்சம் டன்னஸ் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்தியாவுடைய சராசரி உற்பத்தி திறன் பார்த்திங்கனாக்கா 700லேருந்து 710 கிலோ ஒரு ஹெக்டருக்கு உற்பத்தி திறன் இருக்குது. அதுவே நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் சுமார் 3.58 லட்சம் ஹெக்டரில் நிலப்பரப்பில் சாகுபடி செஞ்சு 1.66 லட்சம் டன்னை உற்பத்தியை நம்ம 2024 நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த உற்பத்தி திறன், ஒரு ஹெக்டர் உற்பத்தி திறன் பார்த்திங்கனாக்கா இது 665 கிலோ மட்டும்தான் இருக்குது. அதாவது 450லேருந்து ஒரு 500 கிலோ தான் நமக்கு ஒரு ஹெக்டருக்கு உற்பத்தி திறன் வருது. சரிங்களா? இந்த கேப்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நேஷ்னல் ஆவரேஜுக்கும் நம்ம ஸ்டேட்டுக்கும் ஓரளவுக்கு உற்பத்தி கம்மியாக தான் இருக்குது. சரி, ஏன் இதை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னாக்கா, நம்ம ஒவ்வொரு தனி மனிதனும் புரதச்சத்து நிறைய எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த WHO சொல்லுவாங்க, உலக சுகாதார அமைப்பு ஒவ்வொரு தனி மனிதனும் 80 கிராம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ சராசரியாக ஒரு நாளைக்கு 38லேருந்து 40 கிராம் தான் எடுக்கிறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு தனி மனிதனுடைய ப்ரோட்டீன் ரெக்யர்மெண்ட் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நம்ம பயிர் வகை உற்பத்தி அதிகப்படுத்தணும். சரி, ஏன் அதிகப்படுத்தலை, என்னென்ன காரணங்கள் இருக்குனாக்கா, நிறைய காரணங்கள் இருக்குது உற்பத்தி திறன் குறையிறதுக்கு. ஃபஸ்ட்டு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா காலநிலை மாற்றம். இப்போது நிலவ இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்புறம் இன்னொன்று இந்த உளுந்து, பாசி எல்லாமே மானாவாரியில் தான் அதிகமாக பயன்படுறாங்க. மோர் தென் 70லேருந்து 80% விவசாயிகள் மானாவாரியில் தான் இந்த உற்பத்தி அதிக விளைவிக்கிறதுனால அதிகமான உற்பத்தி இல்லை. சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, உழவியல் தொழில்நுட்பங்களை அவங்க சரிவர செய்கிறது கிடையாது. ஏன் சரிவர செய்கிறது அப்படின்னாக்கா, இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள் பற்றாக்குறை இதுதான் இப்போ இருக்கிற மெயின் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. சரிங்களா? இந்த ஆட்கள் பற்றாக்குறையதுனால நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய, அதாவது நிலம் தயாரிக்கிறதல், விதைத்தல், கலை மேலாண்மை, உரமிடல், அறுவடை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆட்கள் பற்றாக்குறையால் ஒன்று பின்னால் செய்கிறோம், இல்லை சில பேர் செய்யாமலே விட்டுடுறாங்க. அதுதான் நம்ம உளுந்து அல்ல பாசியுடைய உற்பத்தி குறையிறதுக்கான காரணமாக இருக்குது. இப்போது என்ன கான்செப்ட் வருதுனாக்கா, இயந்திரமயமாக்குதல். ஒவ்வொரு பயிரும் நம்ம சாகுபடியில் இந்த இயந்திரங்கள் எந்தளவுக்கு முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அதனால் என்னென்ன வேலைகளை செய்யலான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னாக்கா, உளுந்து சாகுபடியில் இயந்திரமாக்குதல் பற்றியே நம்ம பேச போகிறோம். சரி, என்னென்ன இயந்திரமாக்குதல், என்னென்ன கான்செப்ட்னாக்கா, மொதல் பாயிண்ட் நிலம் தயாரித்தல், ரெண்டாவது பாயிண்ட் விதைக்கிறது, 3 கலை மேலாண்மை, 4 இலைவழி தெளிப்பு மேலாண்மை, ஊட்டச்சத்து மேலாண்மை, 5வது அறுவடை. இந்த 5 கான்செப்ட் தான் நம்ம இன்றைக்கி இயந்திரமயமாக்குதலில் நம்ம பேச போகிறோம். இப்போது முதல்ல நிலம் தயாரித்தல் அப்படின்னாக்கா, எவ்வாறு நிலம் தயாரிக்கணும். நம்ம இப்போது நமக்கு நிறைய உழவு கருவிகள் இருக்குது. முதல் நிலை, இரண்டாம் நிலை இருக்குது. இப்போது நம்ம ஒரு உளுந்து இல்லை பாசி நிலம் தயாரிக்கும் போது என்ன பண்ணுவோம்னாக்கா, நமக்கு கொத்து கலப்பை, சட்டி கலப்பை, இல்லை மோல்டு போர்டு புலோ, இதை வச்சு நம்ம நிலத்தை உழுது தயார் பண்ணணும். அதில் தொடர்ந்து ரோட்டோவேட்டர்னு ஒன்று இருக்குது. அந்த ரோட்டோவேட்டரை நம்ம செய்யும்போது மண் அதிக அளவில் பண்படுத்தி இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு கொத்து கலப்பை, இது ஒரு சட்டி கலப்பையோட அதை தொடர்ந்து நம்ம ரோட்டோவேட்டர் போடும்போது மண் நல்லா நம்ம பதமாக நம்ம நிலத்தை தயார் செஞ்சுக்கலாம். நிலத்தை தயார் செஞ்ச பிறகு நமக்கு அந்த நிலத்தின் சாய்வுக்கு தகுந்தாற் போல் ஒவ்வொரு சென்ட் அளவுள்ள பகுதி பாத்தியை நம்ம அமைச்சிக்கிட்டு அதில் நம்ம விதைப்பை மேற்கொள்ளணும். ஏன் பகுதி பாத்தி இருனாக்கா, இந்த மானாவாரி பயிரில் மழை பெய்யக்கூடிய மழை நீரை அது நல்லா தேக்கி நமக்கு பயிருக்கு நல்லா வளர்ச்சியை தூண்டும். அதனால தான் பகுதி பாத்தியை நம்ம செஞ்சுக்கிறோம்.
சரிங்களா. அப்புறம் வந்து விதைப்புன்னு போகும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து மிஷினில் வந்து நம்ம விதைக்கிற கருவியை வந்து விதைக்கும் கருவியை கொண்டு நம்ம விதைப்பை செய்யணும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா டிராக்டரால் இயங்கக்கூடிய, அதாவது டிராக்டர் மவுண்டடு சீடில் சொல்லுவாங்க. ஸோ இந்த விதைப்பும் கருவி வந்து பார்த்திங்கனாக்கா ஃபெர்டிகம் சீடில், அதாவது உரத்தையும் விதையும் வந்து ஒரே நேரத்தில் நம்ம நிலத்தில் இடத்துக்கு பேர் தான் வந்து ஃபெர்டிகம் சீடு சொல்லுவாங்க. ஸோ இந்த கருவியை வந்து நம்ம டிராக்டர் மூலமாக நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா. ஸோ இந்த விதைக்கும் கருவியில் வந்து கீழ்ப்பக்கம் பார்த்திங்கனாக்கா நமக்கு 9 இல்லை 11 டைன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது வந்து கொழு சொல்லுவாங்க. அதில் வந்து 2 டியூபை வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா விதையும் உரத்தையும் நம்ம வந்து சைமல்டேனியஸாக வந்து கொடுக்கலாம். சரிங்களா. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு வரிசைக்கு வரிசை வந்து 1 அடி, அதாவது 45 சென்டிமீட்டரில் வந்து நம்ம வந்து விதைப்பை மேற்கொள்ளலாம். ஸோ இப்போ நம்ம இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வந்து உருவாக்கப்பட்ட பல்ஸ் சீடர் ஒன்று இருக்குது, அதாவது வந்து பயிரை விதைக்கும் கருவி. ஸோ இதையும் நம்ம வந்து இந்த மாணவர் விவசாயிகளை வந்து பயன்படுத்தினா நமக்கு ஒரு 30லேருந்து 45% வந்து விதையை வந்து நம்ம கம்மிப்படுத்திக்கலாம். நம்ம இந்த கொத்து கலப்பை கூட நம்ம அட்டாச் பண்ணி கூட அந்த விதையில் வந்து நமக்கு ஒரு 20லேருந்து 25% வந்து விதையை நம்ம சேமிச்சிக்கலாம். சரிங்களா. ஸோ இப்படி வரிசை வந்து விதைக்கிறதுனால நமக்கு இந்த இன்டர்கல்ச்சுரல் ஆப்ரேஷன், அந்த இடை உழவு செயல்களில் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம நிலம் தயாரிக்கிறத பார்த்துட்டோம். 2வது வந்து எப்படி விதைக்கிறது பார்த்துட்டோம். 3வது பார்த்தீங்கன்னாக்கா கலை மேலாண்மை. மாணவரில் வந்து பெரிய சவாலே வந்து கலை மேலாண்மை தான். ஏன்னா களை வந்துட்டா நம்ம எடுக்கிறதுக்கு இப்போ ஆட்களே கிடையாது. ஏன்னா மாணவரை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் எல்லா விவசாயம் வந்து பயிர் செஞ்சுருவாங்க. அப்போ வந்து அட் அ டைமில் வந்து எல்லா வயலுக்கும் ஆட்கள் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஹெர்பிசைடுன்னு சொல்லக்கூடிய களைக்கொல்லிகள், ஸோ களைக்கொல்லிகளை வச்சு களைக்கொல்லிகளை மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், களைகளை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த களைக்கொல்லி வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது களை முளைக்கும் முன் தெளிக்கக்கூடிய களைக்கொல்லி, தென் களை முளைச்சி பின் தெளிக்கக்கூடிய களைக்கொல்லி, இந்த 2 வகையை எடுத்துக்கலாம். நம்ம விதைச்ச உடனே இப்போ நம்ம வந்து களையை தெளிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து அதை ப்ரீ எமர்ஜென்சி சொல்லுவாங்க. அதாவது களை முளைக்கும் முன் தெளிக்கக்கூடிய களைக்கொல்லி, அதாவது பெண்டிமெத்தலின் ஸ்டோம்ப் என்ற களைக்கொல்லி இருக்குங்க. அது வந்து ஏக்கருக்கு 300 ml, இல்லைனா வந்து ஹெக்டருக்கு வந்து 750 ml பர் ஹெக்டரில் வந்து நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம். ஸோ இதை வந்து நம்ம விதைச்சி எப்போ நல்லா ஒரு 20 mm மழை வருதோ அதுக்கு 2ஆம் நாள் வந்து நம்ம இந்த களைக்கொல்லியை தெளிக்கணும். அப்புறம் வந்து களை முளைத்தி பின் தெளிக்கக்கூடியது பார்த்திங்கனாக்கா களை வந்து 2 இல்லை 3 இலை வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரியான களைக்கொல்லியை நம்ம பயன்படுத்தலாம். அது வந்து பார்த்திங்கனாக்கா இமிசத்தப்பயர், குஸ்லபா பீத்தல், அதாவது டர்கா சூப்பர், அப்புறம் வந்து பர்சியூட்டு என்ற கெமிக்கல் நமக்கு மார்க்கெட்டில் நல்லா கிடைக்குது. ஸோ அதை வந்து 50 கிராம் ஏஐ பர் ஹெக்டருக்கும் 60 கிராம் ஏஐ பர் ஹெக்டருக்குன்ற விதத்தில் வந்து நம்ம தெளிச்சிக்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து நியூ ஜெனரேஷன் ஹெர்பிசைட் சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்த களைக்கொல்லி மூலக்கூறுகள்லாம் இருக்குது. சரிங்களா. அந்த ப்ரொபாக்விசபாப் ப்ளஸ் இமிசத்தப்பர் காம்பினேஷன், இது வந்து பார்த்திங்கனாக்கா ஏக்கருக்கு வந்து 50 கிராம் ஏஐ பர் ஹெக்டரில் சொல்கிறோம், ஏக்கருக்கு. அதே வந்து அதை வந்து நம்ம வந்து களை முளைச்ச 2 இல்லை 3 இலை பருவத்தில் நம்ம தெளிக்கும் போது அது கட்டாயமாக நம்ம வந்து அதை களை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இதில் எங்கே இயந்திரமாக்குதல் தெரியுதுனாக்கா இங்கே தான் நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு என்னன்னாக்கா, இந்த களைக்கொல்லியை வந்து நீங்கள் ஹேண்ட் ஸ்ப்ரேயரில், அதாவது கைத்தெளிப்பான் மூலம் தெளித்தா நமக்கு நேரம் விரயமாகும். இன்னொன்று வந்து ஆட்கள் 2-3 ஆளாக தேவைப்படும். இங்கே தான் நம்ம என்ன கொண்டு வரோம், ட்ரோனை கொண்டு வரோம். சரிங்களா. இந்த ட்ரோன் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 10 ஏக்கர் 5 ஏக்கரை வந்து வித்தின் ஒரு 2 ஹவர்ஸுக்குள்ளே நம்ம செஞ்சு முடிக்கணுன்னாக்கா ட்ரோன் வந்து அக்ரிகல்ச்சர் ட்ரோன் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ ட்ரோனில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னாக்கா ஒரு ஹெக்டருக்கு வந்து 5 ஃப்ளைட்டுன்னுவாங்க. அதாவது ஒரு ட்ரோன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேங்க் இருக்கும். அந்த டேங்க் வந்து 10 லிட்டர் கெப்பாசிட்டி. அடமான்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. ஸோ அந்த கெமிக்கல் வந்து 4 மில்லி ஒரு லிட்டருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு டேங்கில் 10 லிட்டர் இருக்குதுனாக்கா அப்போது 10×4 40 மில்லி அதில் ஊற்றி அப்போ வந்து அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ அது போல் ஒரு ஏக்கருக்கு வந்து 14 லிட்டரும் ஒரு ஹெக்டருக்கு வந்து 40 லிட்டரும் தண்ணி வந்து தேவைப்படுது. அப்போது ஒரு ஹெக்டரை கவர் பண்ணோம்னாக்கா நமக்கு ட்ரோன் மூலமாக வந்து 4 டேங்க் கிடச்சா போதும். 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டியில் 4 டேங்க் கிடச்சா போதும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ளைட்டு எடுத்துட்டா அடுத்த 2 நிமிஷத்தில் வந்து முடிச்சிடும். சரிங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம மருந்தினுடைய அளவும் குறைச்சிக்கலாம், மருந்தினுடைய வீரியத்தையும் அதிகப்படுத்திக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா டைமுக்குள்ளே இதை நம்ம தெளிக்கிறதுனால வந்து களையும் கண்ட்ரோல் ஆகுது. சரியா. அதனால் வந்து நம்ம விவசாய பெருமக்கள் வந்து ட்ரோனை வந்து அதிகம் யூஸ் பண்ணுங்கள். ஆள் கிடைக்காத சமயத்தில் வந்து ட்ரோன் வந்து நல்ல வரப்பிரசாதம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கலை மேலாண்மை நம்ம பண்ணணும்.
அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா இலைவழி ஊட்டச்சத்து. நம்ம பொதுவாக வந்து இந்த உளுந்து பாசியில் வந்து பார்த்திங்கனாக்கா பூக்கள் வந்து ரொம்ப உதிர ஆரம்பிக்கும், காய் வந்து செட் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா, இப்போ நமக்கு நிறையா அது ஒரு ரெமடியல் மெஷர் இருந்தாலும் இப்போ நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட இந்த டிஎன்ஏ பல்சு வண்டர், அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயறு ஒண்டர். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம், பல்சஸுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பூஸ்ட்டு போல் இது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஏக்கருக்கு பவுட்ரு ஃபார்மில் இருந்தனாக்கா 2 கிலோ, அதே வந்து பல்ஸ் ஒன்று இப்போ நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து திரவ வடிவத்திலையும் கிடைக்குது. அதுவும் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 2 லிட்டர் தான், சரிங்களா. 5 கிலோ இல்லை 5 லிட்ரு பல்ஸ் ஒன்றை வந்து 4 டேங்க்கு மூலயமா நீங்கள் அடிச்சிங்கனாக்கா, எப்போ அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பயிர் வளர்ந்து பூக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதாவது 35லேருந்து 40 நாளாக பூக்கள் நல்லா வந்துடும். அந்த டைமில் வந்து மண் ஈரம் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த ட்ரோனை வச்சு நீங்கள் பயன்படுத்திங்கனாக்கா அந்த பூக்களுடைய எண்ணிக்கை நிறையா இருக்கும். ஒரு நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உளுந்து செடியில் பார்த்தீங்கன்னாக்கா 25 இருந்தால் தான் அந்த நார்மல் ஈல்டு கொண்டு வர முடியும். ஒரு செடியில் வந்து 25 அந்த நெத்து சொல்லுவாங்க, காய் இருக்கணும், பாடு இருக்கணும். அதுக்கும் குறைஞ்சிட்னாக்கா நமக்கு அந்த மகசூல் வராது. ஸோ அப்போது அந்த பூவெல்லாம் காயாக மாறி அந்த காய் எண்ணிக்கை அதிகப்படுத்தினாலே உங்களுக்கு அதிகமான மகசூல் வந்து வடிச்சிடும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த விவசாய பெருமக்கள் ஒரு வேண்டுகோள் என்ன வைக்கிறோம்னாக்கா, பல்ஸ் ஒன்று தெளிச்சிங்கனாக்கா இந்த காய் எண்ணிக்கையும் அப்புறம் உள்ளே இருக்கிற அந்த மணிகளுடைய சைஸ் திரட்சியாகவும் வெயிட்டு கொடுக்கும், சரிங்களா. அதனால் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த அறுவடை எப்படி பண்ணலான்னாக்கா, இப்போது பொதுவாக வந்து நம்ம ஆட்களை வச்சு தான் வந்து அறுவடை பண்ணுறோம். அது வந்து ரொம்ப ஒரு அதிகமான செலவு ஆகக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த நெல்லுக்கு வந்து நம்ம கம்பைன் ஹார்வெஸ்ட் வந்து பயன்படுத்திக்கிறோம், சரிங்களா. அதாவது கூட்டு இயந்திரம் சொல்லுவாங்க, கூட்டு அறுவடை இயந்திரம். இதுலேயும் நம்ம வந்து இந்த கூட்டு அறுவடை இயந்திரத்தை வந்து பயன்படுத்தி நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் என்னன்னாக்கா, சீட் ப்ரொடக்ஷன் விதை உற்பத்தி பண்ணுறவங்க வந்து இதை பண்ண வேண்டாம். ஏன்னா ஓரளவுக்கு டேமேஜ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து கிரைனாக அது தானியமாக விற்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் தாராளமாக இந்த கூட்டு அறுவடை இயந்திரத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நெல்லுக்கும் நம்ம உளுந்துக்கும் ஒரே மாதிரி பண்ணலாமானாக்கா இல்லை, உள்ளே வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். அந்த கம்பைன் ஹார்வெஸ்டில் வந்து ஹல்லர்ன்ற ஒரு காம்பனண்ட் இருக்குது, அதையும் அப்புறம் இந்த சீவிங் மெஷின் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம மாற்றிடணும். ஏன்னா நம்ம யூஸ்வலாக வரக்கூடிய கம்பைன் ஹார்வெஸ்டில் வந்து அந்த சீவிங் வந்து இந்த ஓவலாக இருக்கும், நெல்லுக்கு தகுந்தாப்புல இருக்கும். இதில் வந்து ரவுண்ட் ஷேப் அந்த சீவிங் மெஷினை மாற்றிட்டாங்கனாக்கா ஸோ நம்ம வந்து ஈஸியாக அதை கொண்டு போயிட்டு நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம். பட் இந்த அறுவடை பண்ணும்போது இந்த விவசாயிகள் நிலவில் கொண்டது வந்து என்னன்னாக்கா, இந்த பாடு வந்து ஒன்ஸு நெத்து முத்திடுது அப்படின்னாக்கா கையை வச்சாலே ஷேட்ரிங் ஆகிடும். அதாவது அந்த நெத்து வந்து பிரிந்து ஸ்பிளிட் ஆஃப் ஆகிடும். அப்போ என்ன பண்ணும், அது உள்ளக்கிற பயிர்ப்பெல்லாம் வந்து கீழே கொட்டிக்கும். அப்போ அது எப்போ கொட்டுனாக்கா, காய்ஞ்ச நிலையில். அப்போ என்ன பண்ணுனாக்கா, ஒரு கூட்டு இயந்திரத்தால் வர ஒரு கம்பைன் ஹார்வெஸ்டர் யூஸ் பண்ணும்போது ஏர்லி மார்னிங், அதாவது மார்னிங், அதாவது காலை வேளையில் வந்து எப்போல்லாம் வந்து நமக்கு பனி இருக்கோ அந்த டைமில் நீங்கள் பண்ணிங்கனாக்கா எல்லா பாடுமே வெடிக்காமல் உள்ளே எடுத்து அதை வந்து த்ரெஷ் பண்ணி நமக்கு மணிகளாக வெளியே வந்துடும். அதை விட்டுட்டு நான் ஒரு 12 மணிக்கு பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா வெயில் வந்துட்ட பிறகு அதை தொட்டாலே வெடிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏர்லி மார்னிங்கில் வந்து இந்த கம்பைன் ஹார்வெஸ்டரை வச்சு நீங்கள் அறுவடை பண்ணுங்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகம் என்ன சொல்லுதுனாக்கா, ஃபிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டின்னுவாங்க. அதாவது ஒரு பயிர் வந்து ஃபுல்லாக மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 5லேருந்து 7 நாள் தான் வந்து ஃபிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டி சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் அறுவடை பண்ணிங்கனாக்கா நம்ம ஓரளவுக்கு வந்து இந்த காய் வெடிப்பு, அதாவது அந்த ஸ்கேட்ரி சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நம்ம தடுத்து நம்ம ஓரளவுக்கு நம்ம பயிரில் கொண்டு வந்துடலாம், சரிங்களா. ஸோ இப்படி வந்து நம்ம அறுவடை பண்ணலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் ஜோசப் அவர்களை 09487934594 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.